ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுனுக்கு இன்றைய தினம் 877வது நாமாவளியாக ஓம் சுபகாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி பாக்யசாலியானவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. சுபக அப்படின்னா பாக்யசாலியான, அழகான, பிரியமான அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கும். அப்படி முருகப்பெருமான் எல்லா உயிர்களுக்கும் பிரியமான வஸ்துவாக இருக்கக்கூடியவர். அவரை நாடுபவர்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைச்சிடும். அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்கு விசேஷமான தன்மை என்ன அப்படின்னா, அவர் எல்லா உயிர்களிடத்திலும் பிரியமாக இருக்கார். அப்போ அடியார்கள், சித்தர்கள், யோகிகளை எல்லாம் நிறைய பெற்ற பாக்கியசாலியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். இன்னொரு விசேஷமான அர்த்தம் அப்படின்னா, இறைவனை நம்ம பகவான் அப்படின்னு வர்ணிப்போம். அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லும்பொழுது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னுவர். இந்த பகவான், பகவத் அப்படின்னா பேராளுமை, வீரியம், புகழ், செல்வம், அறிவு, பேரறிவு, இந்த ஆறும் கொண்டதுக்கு பகவான், பகவதி அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்பேற்பட்ட அந்த இறைவன் நிறைந்த ஐஸ்வர்யத்தோடு இருக்கார், வீரியத்தோடு இருக்கார், புகழோடு இருக்கார், லக்ஷ்மி சம்பத்தோடு இருக்கார், ஞானம், வைராக்கியம், இந்த 6 குணங்களுக்குமே பகம்னே பேர். அப்பேற்பட்ட அந்த விசேஷ 6 குணங்களோடு இருந்து அனுகிரகம் பண்ணுபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். முருகப்பெருமானுடைய பிரபாவத்தை கந்தபுராணம் அவ்வளோ அழகாக வர்ணிக்கும். அவருடைய குணங்கள், அவருடைய அந்த விசேஷத்தன்மை, அவர் தோற்றம் முதலே 9 தம்பிமார்கள், நவ வீரபாகு தேவர்கள், அந்த ஒத்தொத்தாளுக்கும் 1,00,000 பேர், 1,09,000 தோழனோடு வந்து இந்த அசுர சக்திகளை எல்லாம் அழித்து தேவர்களுக்கு நன்மை செய்தார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் பாக்கியசாலியாக இருக்கார் அப்படின்னா, அவரை வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார். எல்லா விதமான பாக்கியங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதுதான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் சுபகாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.